இது வந்து பிரண்டை. நம்ம பிரண்டையை வாங்கி சாப்பிட்டுட்டு அதில் உள்ள அந்த முத்தின பகுதி இருக்குல்ல, அதை சும்மா அப்படி குச்சா ஊனி வச்சாலே போதும். அப்படி குச்சா நம்ம வச்சோம்னாலே இப்படி தழுத்துரும் பாருங்கள், தளைஞ்சிரும். எப்படி ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு ஒரு நேரம் இதுவும் அறுவடை பண்ணிக்கலாம். இப்படி ஒடிச்சு எடுத்தாலும் வந்துடும். நம்ம குச்சா அப்படி வச்சாலே போதும். இந்த தளைஞ்சிருக்கு பாருங்கள். இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இடத்துல இப்படி ஒடிச்சாலே வந்துடும். ஒடிச்சிட்டு நம்ம திரும்ப ஒடிக்க அப்படியே தளைஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம், அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது ஒரு 3 வாரம் 4 வாரத்துக்கு ஒரு நேரம் கண்டிப்பாக எடுத்து நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லது பிரண்டை. இதை வந்து அதில் உள்ள தும்பை மட்டும் நம்ம 4 முக்கில் இருக்கிறதையும் எடுத்துகிட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நம்ம தேங்காய் சேர்த்து புளி போடாமல் துவையல் அரைச்சோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது, நல்லாயிருக்கும். காராது. தேங்காய் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா வத்தல், தேங்காய், உப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா துவையல் அரைச்சி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். இது உடம்புக்கு எலும்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த இருப்பாருங்க, இதுவும் பிரண்டை தான், அதில் உள்ளது தான். எல்லாம் அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள். அப்படி எலசாக இருக்குது பாருங்கள். எலசாவே அப்படியே அப்படியே எடுத்துருவேன். அப்படி இன்னும் கொஞ்சம் வளர விட்டு அடுத்த வாரம்